by the hand and make me face the rising sun. Comfort me through all the pain that life may bring. There's no other hope that I can lean upon. Lead me, Lord, lead me all my life. Walk by me across the lonely road of every day. Take my arms and let your hands show me the way. Show the way to live inside your love. Lead me, Lord, all my life. You are my light. You're the lamp upon my feet. All the time, my Lord, I need you there. You are my life. I cannot live alone. Let me stay by your guide. அருட்தந்தை யுஎஸ் ஆரோக்கியசாமி அவர்களின் குருத்துவ வெள்ளி விழா நன்றி திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஆயர் பெருமக்களையும் அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் இறை மக்களையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். 18ஆம் நூற்றாண்டில் 1800களில் அன்றைய நாளான முசிறி பங்கின் கிளைப்பங்கான ஊரக்கரை என்ற கிராமத்தில் இருந்து பொருளாதார பிழைப்புக்காக திண்டுக்கல் அருகில் உள்ள என் பஞ்சம்பட்டி கிராமத்தில் வசித்து வந்த என் முன்னோர்கள் வழிவந்த என் தந்தை திரு சூசைராஜ் ஆசிரியர், திருமதி ஜோஸ்பின் ஆசிரியை இவர்களது மகன் 6வது தலைமுறை அருட்தந்தை யுஎஸ் ஆரோக்கியசாமி அவர்கள் 23/4/2001 அன்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு 25 ஆண்டுகள் பங்கு தளங்களில் பணியாற்ற வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறுகிறோம். வடுகர்பேட்டை, தென்னூர், வரதராஜன்பேட்டை ஆகிய பங்குகளில் உதவி பங்கு தந்தையாகவும், பாடலூர் மிஷன், திருவாளந்துறை, திருப்பந்துருத்தி, அன்னமங்கலம் மற்றும் தொட்டியம் பங்குகளில் பங்கு தந்தையாகவும் தாளாளராகவும் பணியாற்றி வந்திருக்கிறார். இந்த 25 ஆண்டுகளில் மறை மாவட்டத்தில் உள்ள 90 பங்குகளில் திருப்பலி ஆற்றி வந்துள்ளார். இதுவரை குருத்துவ அருட்பொழிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை தொடர்ந்து திருப்பலி ஆற்றி வந்துள்ளார். எம் பெற்றோரின் அறிவுரையின்படி இந்நாள் வரை ஒரு நாள் கூட திருப்பலி ஆற்றாமல் இருந்ததில்லை. இறைவனின் பரிந்துரையால் ஆன்மீகத்தில் அவரை தேர்ந்தெடுத்து குருவாக திருநிலைப்படுத்தி மறைக்கல்வி மற்றும் நன்னெறி பணிக்குழுவில் 25 ஆண்டுகள் ஒருங்கிணைப்பாளராக பணி செய்து வந்துள்ளார். இறை அருளால் எங்கள் பெற்றோர், உடன்பிறப்புகள், உறவினர்கள், நண்பர்கள், ஆசிரியர் பெருமக்கள், வகுப்பு தோழர்கள் அனைவரோடும் இணைந்து நன்றி பலி செலுத்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். விண்ணிலிருந்து எங்கள் பெற்றோர்கள், எங்களுடைய சகோதரி, எங்களுடைய முன்னோர்கள் மற்றும் எம் ஞான பெற்றோர்கள், உறவுகள் தந்தை அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். தந்தையுடைய பணிவாழ்வில் ஆன்மீகத்தில் உதவிக்கரம் நீட்டிய முன்னாள் இந்நாள் ஆயர்கள், அவரது பங்கு தந்தையர்கள், பேராசிரியர் பெருமக்கள், வேதியர்கள், மறை மாவட்ட மேய்ப்பு பணி முன்னாள் இந்நாள் இயக்குநர்கள், பணிக்குழு செயலர்கள் மற்றும் மறை மாவட்ட அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் மற்றும் பங்கு மக்கள் இவர்கள் அனைவரோடும் 25 ஆண்டு காலமாக அவருடைய பணி வாழ்வில் ஒத்துழைப்பு நல்கி உடன் பயணித்திருக்கிறார்கள். இதன் வழியாக நம் பெருமான் இயேசு கிறிஸ்துவிற்கும் அன்னை கன்னிமரியாளின் பரிந்துரைக்கும் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலி செலுத்த அன்போடு அழைக்கின்றோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள், புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள்,
இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே இனிதே இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து போடுங்கள். தன தந்தான தனனா தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார். அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார். அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர எழுவி வருவீர் இயேசு வழியிலே. மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாமழைத்தோம் ஆயர்களே வருக. மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாமழைத்தோம் வெள்ளி விழா குருக்களே நீர் வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக. இறை மக்களே வருக. தன தந்தான தனனா தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார். அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார். அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர எழுவி வருவீர் இயேசு வழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே இனிதே இணைந்தே சென்றிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆயிரம் பெருமக்களோடு அருள் தந்தையர்களோடு அருள் சகோதரிகளோடு நான் பணிபுரிந்த பங்கு மக்களோடு இணைந்து இந்த திருப்பலி ஆற்றுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். 25 ஆண்டுகள் என்னை சிறப்பாக வழி நடத்த எல்லாமல்ல இறைவனுக்கும் அன்னை கன்னிமரியாளுக்கும் நன்றியாக இந்த பலியான அர்ப்பணிக்கப்படுகிறது. தூய மறை நிறுவலை நாம் தகுதியுடன் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனவர்ந்தோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதரரே சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே இணையில்லாத விண்ணரசே. ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயும் இறைவனே இறைவனின் திருசெம்மறியே. தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீயும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரை நீயம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. தூயவரான தந்தையே, கிறிஸ்துவின் நிலையான குருத்துவத்தில் பங்கு பெறவும் உமது திருஅவில் தொண்டாற்றவும் தகுதியேற்ற என்னை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் நற்சி தளரா உறுதியுடனும் கனிவுடனும் போதிப்பவராகவும் உம்முடைய மறைப்பொருள்களை தகுந்தவாறு நம்பிக்கையாளருக்கு வழங்குவராகவும் நான் என்னை திகழச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. புனித பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்களிடையே உழைத்து ஆண்டவர் பெயரால் உங்களை வழிநடத்தி உங்களுக்கு அறிவு புகட்டுவோரை மதித்து நடக்கும்படி
கேட்டுக்கொள்கிறோம். அவர்களது பணியின் பொருட்டு அவர்களை உயர்வாகவும் அன்புடனும் கருதுங்கள். உங்களிடையே அமைதி நிலவட்டும். அன்பர்களே, நாங்கள் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள், மன தளர்ச்சியுற்றவர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள், வலுவற்றோருக்கு உதவுங்கள், எல்லோரோடும் பொறுமையாயிருங்கள். உங்களுள் எவரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் ஒருவருக்கொருவர் மட்டுமன்றி எல்லோருக்கும் எப்பொழுதும் நன்மையே செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். இறை வாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள். நல்லதை பற்றி கொள்ளுங்கள். எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். இறைவா உந்தன் பேரன்பை என்றென்றும் நினைந்து நான் பாடுவேன். இறைவா உந்தன் பேரன்பை என்றென்றும் நினைந்து நான் பாடுவேன். நீரே உண்மை என உணர்ந்து உள்ளம் மகிழ்ந்து போற்றுவேன். நீரே உண்மை என உணர்ந்து உள்ளம் மகிழ்ந்து போற்றுவேன். இறைவா உந்தன் பேரன்பை என்றென்றும் நினைந்து நான் பாடுவேன். இறைவா உந்தன் பேரன்பை என்றென்றும் நினைந்து நான் பாடுவேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திரு தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை என்றும் வாழ்த்துங்கள். பெயரை என்றும் வாழ்த்துங்கள். அவரது மாட்சியை எடுத்து கூறுங்கள், அவரது மாட்சியை எடுத்து கூறுங்கள்.
இறைவா உந்தன் பேரன்பை என்றென்றும் நினைந்து நான் பாடுவேன். இறைவா உந்தன் பேரன்பை என்றென்றும் நினைந்து நான் பாடுவேன். என் வாக்கு பிறழாமை அவனோடு இருக்கும், என் பெயரால் அவன் வலிமை உயர்த்திடப்படும். நீரே என் தந்தை, நீரே என் இறைவன், என் மீது பாறை என்று அவன் என்னை அழைத்திடுவார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுக, கடலும் அதில் நிறைந்த யாவும் முழங்கட்டும், கடலும் அதில் நிறைந்த யாவும் முழங்கட்டும். இறைவா உந்தன் பேரன்பை என்றென்றும் இணைந்து நான் பாடுவேன். இறைவா உந்தன் பேரன்பை என்றென்றும் இணைந்து நான் பாடுவேன். நீரே உண்மை என உணர்ந்து உள்ளம் மகிழ்ந்து போற்றுவேன். நீரே உண்மை என உணர்ந்து உள்ளம் மகிழ்ந்து போற்றுவேன். இறைவா உந்தன் பேரன்பை என்றென்றும் நினைந்து நான் பாடுவேன். இறைவா உந்தன் பேரன்பை என்றென்றும் நினைந்து நான் பாடுவேன். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 17 இறைவாக்கியங்கள் 11 முதல் 19 முடிய. இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேயா சமாரியா பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவரை எதிர்கொண்டு வந்து தொலைவில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள்.
அவர் அவர்களை பார்த்ததும் அவர்களிடம், நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்பொழுது அவர்களது நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, நமது பாசமிகு ஆயர்கள் பெயராலும் இங்கே கூடியிருக்கின்ற அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், இறைமக்கள், கிறிஸ்தவர்கள், பிரமத சகோதர சகோதரிகள், இளைஞர்கள், குழந்தைகள் அனைவரின் பெயராலும் எனது வெள்ளி விழா வாழ்த்துக்களை நமது சகோதர குரு ES ஆரோக்கிய சுவாமி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ES ஆரோக்கிய சுவாமி நல்ல அழகான பேர். யூஎஸ்னா என்ன தெரியுமா? யுனைடெட் ஸ்டேட்ஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸ்னா அமெரிக்கா. அமெரிக்காவை பார்க்க நீங்கள் ஆசைப்பட்டால் இவரை ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். கடந்த 25 ஆண்டுகளாக அவருக்கு கடவுள் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூற அவர் இந்த திருப்பலியிலே இறைவனிடம் மன்றாடி கொண்டிருக்கின்றார். அவரோடு இணைந்து நாம் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இல்லறம் துறவறம். இல்லறம் என்பதற்கு அழகான விளக்கத்தை நாம் நிச்சயமாக அறிந்து வைத்திருப்போம். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அதுதான் இல்லறம். ஒரு பக்கம் அன்பு, ஒரு பக்கம் அரண். அன்புன்னா கண்ணிலே பிறந்து இதயத்திலே விழுந்து உயிரோடு கலக்கின்ற உறவு. அதுதான் இல்லறம். துறவரம்னா நிறைய அதற்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனக்கு பிடித்தமான விளக்கம், ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா, உன்னை நான் அறிந்து உறவாட உள்ளதெல்லாம் இழந்தேன் என்று ஏகாரம் போட்டு ஒருவர் பேசினார். யாரு? பவுலடிகளார். அவர் துறவரம் என்றால் என்பதற்கு அழகான விளக்கத்தை பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமடலில் இயல் 2 1-11 முடிய உள்ள பகுதியிலே கொடுக்கின்றார். பியூட்டிஃபுல், அழகான விளக்கம். ஒரு துறவின்னா அப்படி தான் இருக்கணும். ஒரு ரெவரண்ட் ஃபாதர், ஒரு அருள் பணியாளர்னா அப்படி தான் இருக்கணும். கிறிஸ்துவின் சீடன் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் அங்கே விளக்கம் தருகிறார். என்ன கூறுகிறார் என்றால், இயேசுதான் தலைமை குரு, அவர் கடவுள். இயேசு கடவுள் என்பதை நிரூபித்து காட்ட புனித யோவான் முதல் 11 இயல்களை, அதிகாரங்களை பயன்படுத்துவார். ஆகவே கடவுள் அவர். அவர் என்ன செய்தார் என்றால், கடவுள் தன்மையை, இது பெரிய போஸ்ட் இல்லை, கடவுள் தன்மையை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அதை விட்டுவிட்டு, இதாங்க முக்கியம், விட்டுவிட்டு துறந்து விட்டு விண்ணகம் இருந்து மண்ணகம் இறங்கி வந்து மனிதனைப் போலாகி, பாவம் தவிர மனிதனைப் போலாகி ஓர் அடிமையைப் போல வாழ்ந்தார். இதுதாங்க துறவரம். இதுதான் ஒரு குருத்துவம் என்றால் என்பதற்கு விளக்கம். முக்கியமாக கடைசி
வாக்கியத்தை படித்து பாருங்கள். ஒரு அடிமையைப் போல வாழ்ந்தார். ஒரு இஸ்ராயர் வீட்டிலே 3 பேர் இருப்பார்கள். குழந்தைகள் இருப்பார்கள், வேலையாட்கள் இருப்பார்கள், அப்புறம் அடிமைகள் இருப்பார்கள். இந்த குழந்தைகள் வந்து இரத்த உறவை வைத்துக்கொண்டு சொத்தை பிரித்து கொடு, இந்த ஊதாரி பிள்ளை அப்படித்தானே செய்தான், சொத்தை பிரித்து கொடு என்று கேட்டான். அப்படி செய்யலாம். இரண்டாவதாக வேலையாட்கள் இருப்பார்கள். அங்கே வேலை செஞ்சால் கூலி கொடுக்கணும், கூலியை கொடு என்று டிமாண்ட் பண்ணலாம், கேட்கலாம். ஆனால் அடிமைகள் என்பவர்கள் எதையுமே கேட்கக்கூடாது. என்ன கொண்டாட்டமாக இருக்கா? எதுவுமே கேட்கக்கூடாது. கேட்காம பணி செய்யணும். இதுதான் ஒரு துறவரம் என்பதற்கு உரிய விளக்கம். இந்த மனநிலையை எப்படி நாம் பெறுவது? துறவரம் என்பது உங்களுக்கும் பொருந்தும். ஃபாதர்ஸ் மட்டும்தான் துறவிகள் நினைக்காதீங்க. திருமணம் செய்தவர்களும் மனத்தளவிலே துறவிகளாக வாழலாம். மனத்தலையிலே துறவிகளாக வாழ நீங்கள் முன் வந்தால் என்ன நடக்கும் என்பதை இந்த குட்டி கதை உங்களுக்கு சுட்டி காட்டும். இளைஞன் ஒருவன் காட்டுக்குள் புகுந்தான். அங்கே ஒரு ஞானி அவர் மரத்தடியிலே அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார். இவன் போய் முன்னால் நின்றான். வெகு நேரம் கழித்து கண்களை திறந்து பார்த்தார். மகனே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம். என்னன்னா, உங்களால் எப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இங்கே வந்து அமர்ந்து அமைதியாக ஜெபிக்க முடிகிறது? உங்கள் முகத்திலே ஒரு குட்டி நிலவு தாண்டவமாடுகிறது. அது எப்படி உங்களால் முடிந்தது? எப்படி எல்லாவற்றையும் உங்களால் துறக்க முடிந்தது என்று கேட்டான். அவனை அழைத்து கொண்டு காட்டுக்குள் சென்றார். அங்கே ஒரு குளம். அந்த குளத்தங்கரையில் 2 பேரும் அமர்ந்தார்கள். இந்த குளத்தை உற்றுப்பார் என்றார். அந்த குளத்துக்குள்ளே அழகான ஒரு அன்னப்பறவை வெளிவெளியேன்னு இருந்தது. அன்னப்பறவை நீந்தி கொண்டிருந்தது. அங்கே எதை பார்க்கிறாய் என்று அந்த துறவி கேட்டார். ஒரு அன்னப்பறவை. சரி, அது எதன் மீது நீந்தி கொண்டிருக்கிறது? தண்ணீரின் மீது நீந்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தண்ணீர் அந்த அன்னப்பறவையின் மீது படுமா? படாது. அப்படித்தான் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எந்த பற்றும் என்னை தொடாதவாறு, நானும் எந்த பற்றையும் தொடாதவாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்பொழுது விளக்கமாக சொல்லுங்கள், நான் என்ன செய்தால் பற்றுகளிலிருந்து விடுபட்டு, பற்று என்றால் பேராசை, பேராசைகளிலிருந்து விடுபட்டு வாழலாம் என்று கேட்கிறான். அப்பொழுது ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்தார். இன்றைக்கு காலையில் தான் அந்த கதையை படித்தேன். சூப்பர், அழகான விளக்கம். என்ன விளக்கம் கொடுத்தார் என்றால், நீ கடவுளுக்கு நல்ல சீடனாக வாழ விரும்பினால் 24 மணி நேரமும் எதையும் கேட்காதே, நன்றி சொல். கேட்காதே. கேட்டால் என்ன நடக்கும் என்றால், சில வேளை நீ விரும்புவது கிடைக்கலாம், சில வேளை கிடைக்காமலும் போகலாம். கிடைக்காவிட்டால் என்ன செய்வாய்? கோபப்படுவாய். இந்த தெய்வம் எதற்காக என்று கேட்பாய். நீ நன்றி சொன்னால் உன் மனதிலே அமைதி இருக்கும், நிம்மதி இருக்கும். ஆண்டவனும் பெருமகிழ்ச்சி அடைவார். அவருக்கு நன்றி என்றால் மிகவும் பிடிக்கும். அதனால தான் இயேசு கூட, நான் 10 பேரை குணமாக்கினேன், மற்ற 9 பேர் எங்கே, ஏன் நன்றி சொல்ல அவர்கள் வரவில்லை என்று கேட்டு வருத்தப்பட்டார். நீ நன்றி சொல்லிப்பார், நன்றி சொல்லிப்பார். நீ ஏமாறவே மாட்டாய், ஏமாறவே மாட்டாய். அதே சமயத்தில் எல்லா கட்டுகளிலிருந்து நீ விடுவாய் என்று சொன்னார். அவனும் அப்படியே செய்தான். அவன் வாழ்வாங்க வாழ்ந்தான். உண்மையிலே மனத்தளவிலே நீங்களும் நானும் ஒரு துறவியாக, பற்றற்றவராக வாழ விரும்பினால் ஆண்டவனிடம் எதையும் கேட்காமல் அவர் நமக்கு கொடுத்திருக்கும் எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்ல வேண்டும். நம்மிடம் இருப்பதில் எது நம்முடையது? எது நம்முடையது? ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய உடல், அது தாய் தந்தையும் கொடுத்தது. நம்முடைய உயிர் கடவுள் கொடுத்தது. நமது அறிவு ஆசான் கொடுத்தது. அன்றாட வாழ்க்கை இந்த சமுதாயம் கொடுத்தது.
எதுவுமே நம்முடையது அல்ல. ஆடி வரும் தென்றல், பாடி வரும் பறவை, ஓடி வரும் அருவி, முத்தமிழ், முக்கணி எதுவுமே நம்முடையதில்லை. எல்லாம் ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது. ஆகவே கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். எதுவுமே நமக்கு சொந்தமானது அல்ல. சாலையில் 2 பேர் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவருக்கு முன்னே ஒருவர் நடந்து சென்றார். அவர் பெரிய பணக்காரர். அவருடைய பையிலிருந்து ஒரு மணி பரிசு கீழே விழுந்துருது. பின்னால் 2 பேர் வந்தாங்கல்ல, அதில் நிறைய பணம் இருந்துச்சு. பின்னால் 2 பேர் வந்தாங்கல்ல, அந்த பர்ஸை ஒருத்தன் பார்த்தான், இன்னொருத்தன் எடுத்தான். அந்த பர்ஸ் யாருக்கு சொந்தம்? பார்த்தவனுக்கா எடுத்தவனுக்கா? அந்த பர்ஸுக்காரனுக்கு சொந்தம். இதுதாங்க உலகத்தில் நடக்கிறது. இதுதான் உலகத்தில் நடக்கிறது. எதுவுமே நமக்கு சொந்தமல்ல. இந்த உலகம் உங்களுக்கும் சொந்தமல்ல, எனக்கு சொந்தமல்ல. அந்த ஆண்டவனுக்கு சொந்தம். அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். சொல்லி பாருங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ்ன்னு சொல்லுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் அதை கற்றுக் கொடுக்கணும். உங்கள் ஊர்லெலாம் எப்படி? எங்கள் ஊர்லெலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் மாமா வந்துட்டு போகிறாரு, போய் காசு கேள்டா அப்படின்னு கற்றுக் கொடுப்பாரு. அப்போ நீட்டுற கை தான், செத்தா கூட மடக்க மாட்டான். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்று நமது தந்தை அவர்கள் 25 ஆண்டுகள் அளவாக அவருக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகிறார். அவரோடு சேர்ந்து கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் நன்றின்னு சொல்லிடணும். இப்போ பூசை முடிஞ்சதும், திருப்பலி முடிஞ்சதும் என்ன செய்யணும்? என்னை பார்க்கும்போதெல்லாம், பிஷப் நீங்கள் வந்து நல்லா பிரசங்கம் வச்சிங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லணும். யுஎஸ் ஆரோக்கியசாமியை பற்றி சாப்பாடு, ஆரோக்கியசாமி சூப்பர் நன்றி அப்படின்னு சொல்லணும். வாயை திறந்து பேசணும். அப்போதான் மனதில் ஒரு நிம்மதி, அமைதி பிறக்கும். நீங்களாம் சொல்லி பாருங்கள், உங்கள் மனம் ஒரு பூந்தோட்டமாக மாறும். அங்கே அன்பு பிறக்கும், பண்பு பிறக்கும், பாசம் பிறக்கும், நேசம் பிறக்கும், கனிவு பிறக்கும், கருணை பிறக்கும், ஒரு புது வாழ்வு பிறக்கும். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க என்று 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக தன்னை இறைப்பணியில் இணைத்து கொண்ட அருட்தந்தை யுஎஸ் ஆரோக்கியசாமி அவர்கள் ஆவியானவருடைய அருள் கொடைகளையும் கன்னிகளையும் பெற்று பயணித்த பாதையை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த தருணத்திலே பீடத்தின் முன்னதாக முழந்தால் படியிட தன்னுடைய குருத்துவ வாழ்வுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக ஆயர் பெருமக்கள் அவர் மீது கை வைத்து செபிக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இறைமக்கள் மன்றாட்டுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். விசுவாசிலி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை
எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் அர்ப்பண வாழ்வு வாழும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். வெள்ளி விழா காணும் அருட்பணியாளர் யுஎஸ் ஆரோக்கியசாமி அவர்களை உமது அருளால் நிறைத்து திரு அவைக்கு சான்றாக திகழச் செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வெற்றிவேந்தனே எம் இறைவா, 25 ஆண்டுகளாக தளராத நம்பிக்கையோடும் அயராத உழைப்போடும் பணிபுரிந்த அருட்தந்தை யுஎஸ் ஆரோக்கியசாமி அவர்களை உம் அருளால் ஆசிர்வதியும். அவர்களின் உடல் உள்ள நலனையும் ஆன்மீக மகிழ்ச்சியை நிலைநிறுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வழிநடத்தும் தெய்வமே எம் இறைவா, இன்று இவ்வெள்ளி விழா திருப்பலியினை நிறைவேற்றி சிறப்பிக்கும் ஆயர்கள் அனைவரும் உம் மீட்பு பணியினை தொடர்ந்து ஆற்ற தேவையான உடல் நலம், ஆன்ம பலம் தந்து உம் தூய ஆவியின் கனிகளால் நிறைத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கருணைக் கடலே எம் இறைவா, இத்திருப்பலியில் கலந்து கொண்டு வெள்ளி விழா அருட்தந்தையரோடு மகிழ்வை பகிர வந்திருக்கும் அருட்தந்தையர், நண்பர்கள், குடும்பத்தினர், உறவினர் அனைவரும் ஒற்றுமையுடனும் அன்பிலும் நம்பிக்கையிலும் வளர்ந்து திருச்சபையை வளர்ச்சி பெற செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மதிய வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆயர் பெருமக்கள், அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், ஆசிரியர் பெருமக்கள், பங்கு மக்கள், உறவினர்கள், குடும்பத்தார் என்னோடும் சேர்ந்து ஜெபிக்க வாய்ப்பு கொடுத்து நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உமது பரிவிருக்கத்தால் வழிநடத்திய நீர் வரக்கூடிய நாட்களிலும் சிறப்பாக வழிநடத்தவும் நாங்கள் கேட்டவர்களையும் திருக்கரங்களால் பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
இழந்தோர் வளம் பெறவே உறுதி சிந்தும் அன்பை தந்தே. அருமை சிலுவை அழுத்தும் போது தாங்கும் மனிதரை மாற வந்தே. அருமை சிலுவை அழுத்தும் போது தாங்கும் மனிதராய் மாற வந்தே. தாழ்ந்த இதயங்கள் தந்து நின்றே. தாழ்ந்த இதயங்கள் தந்து நின்றே. அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே மனிதம் மலர்ந்திடும் பணியினை. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதன் மலர்ந்திடும் வழியினை. தேவநிலையாய் மாற்றிடுமே. தேவநிலையாய் மாற்றிடுமே. காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தே கனிவாய் ஏற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவார். சகோதரரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அழைத்த நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு புரியும் ஒளியும் வளர்ச்சி பெற இப்புகழ்ச்சி பலி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் தகுதியற்ற எனக்கு நீர் வழங்கியதை கனிவுடன் நிறைவுக்கு கொண்டு வருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தனரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம்படைத்த தூதரணிகளும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, இன்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்பிற்கெல்லாம் புகழுவது தகுமே. ஏனெனில் திருமண எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக
தூய ஆவின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்வித்து புனிதப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறைவரி உலகெங்கும் திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராத ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கப்பட்ட கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியார் புனிதப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமணா எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு மாறுவனவாக அவர் பணித்தவாறே இந்த மகிழ்வை கொண்டாடுகின்றோம். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தி அறிந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமணியின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தில் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவான எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் அந்த புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி நமக்கு கொடுக்கின்றோம். உமது திருப்பலியின் காணிக்கையை கண்ணோக்கிகளை மன்றாடுகின்றோம். இவ்வழியினால் நீ உலகணிய திருவுளமானி. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியார் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனம் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னி கடவுளின் தாயுமான மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்வது திரு அவை சிறப்பாக மடியாராகி எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், மக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமணர்க்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் அது பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்களுடைய சகோதர சகோதரிகளையும், அதிலும் குறிப்பாக இன்ற ஜூபிலியை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அவர்களுடைய குடும்பத்தில் மறைத்த அனைவருக்காகவும், மேலும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இந்த உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாய தந்தையே தூய ஆவியானவருடைய ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலையை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் என்று உங்கள் அனைவரோடும் எப்போதும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குண்டவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். தெய்வத்தின் திருவிருந்து கலைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். தேவரே, என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தனும் நம்மை காத்து நித்திய வாழ்வை வழங்குவதாக. ஆமென்.
உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக. கார்மேகம் காணும் மயிலாக நாடும் என்னாவில் ஆனந்த ராகம். எழிற்கொண்ட மன்னாவுன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. வெளியிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம் வாடினே. எழிற்கொண்ட மன்னாவுன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினேன். விழியிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம் வாடினேன். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், ஆராயோ நெஞ்சம் ஆராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன். உன்னன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாடும் என்னாவில் ஆனந்த ராகம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சி நாள், ரெட்டிப்பு மகிழ்ச்சி நாள் என்பதை நான் உணர்கிறேன். எல்லாம் உள்ள இறைவனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். என்னை குடந்தை மறைமாவட்டத்துக்கு அர்ப்பணித்த என் பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் அனைவருக்கும் சிறப்பான நன்றிகள். என்னை உருவாக்கி அருள் பொழிவு செய்து இது நாள் வரைக்கும் அவ்வப்பொழுது ஆலோசனைகளை ஆசீர்வாதத்தை வழங்கி வருகின்ற எனது மேனாள் ஆயர் பீட்டர் ரிமிஞ்சியூஸ் அவர்களுக்கு
சிரம் தாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மேனாள் ஆயர் மறைவுரை ஆற்றியவர். அவருடைய 16 ஆண்டுகளிலே அதிகம் பயணித்தவன் நான் தான். அவர் கூட எங்கேனாலும் சரி நான் வரேன்னு சொன்னால் ஓகேன்றுவார், அவ்வளோதான். இது நாள் வரைக்கும் என்னோடு இணைந்து நல்ல பற்பல காரியங்களை ஆற்றி ஆசீர்வதித்து மறைவுரை ஆற்றிய மேனாள் ஆயர் எஃப்என் சாமி அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை பொறுத்து மகிழ்கின்றோம். என்னுடைய மூத்த சகோதரி. அடுத்து இந்நாள் ஆயர் என் மீது அக்கறை கொண்டவர், அவ்வப்பொழுது ஆலோசனை தருபவர், என்னை வழிநடத்தக்கூடியவர். என்னுடைய நாளிலே நான் சிறப்பித்த பொழுது இதெல்லாம் 6 மாதம் அவருடைய நிலை, இந்த லீவு நாளை பார்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் மனமுகத்தோடு ஏற்றுக்கொண்டு என்னுடைய நாளிலே சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடையை பொறுத்து மகிழ்கின்றோம். என்னுடைய அண்ணி அவர்கள். அடுத்து எனது வகுப்பு தோழர்கள் அனைவரும் ஆளுக்கு வரும்படிக்கு என்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவங்களுக்கு பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு கொடுக்கிறது. இந்த ஆண்டு எங்களோடு பொன்விழா கொண்டாடுகின்ற எமது மறை மாவட்ட தந்தை பேரல் தந்தை பாக்கியசாமி அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கொண்டோம். அடுத்து என்னோடு பயணித்த அருள் தந்தையர்கள். இந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எல்லாத்தோடும் எளிதாக பழகுவேன். 25 ஆண்டுகளில் பயணித்த அருள் தந்தையர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லா மறை மாவட்டங்களிலிருந்தும் குடந்தை, திருச்சி, திண்டுக்கல், தஞ்சாவூர், சேலம், பாண்டி, பாளையங்கோட்டை, தூத்துக்குடி மறை மாவட்டங்கள் வந்திருக்காங்க. அப்படின்னாக்க நான் தொடக்கத்திலிருந்தே அவர்களோடு பயணித்த பயணம்தான். எனவே அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். துறவர சபையின் சலேசை குருக்கள், கப்புச்சியன் குருக்கள், ரொசேரியன் குருக்கள் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து அருள் சகோதரிகள் எஃப்எஸ்ஜே, பாண்டிப்புழு, சென்ட் ஆன்ஸ் திருச்சி, சென்ட் ஆன்ஸ் மாதவரம், சென்ட் ஆன்ஸ் ப்ராவிடன்ஸு, சிஎஸ்சி மதுரை, இந்த சர்வை அருள் சகோதரிகள் எல்லாத்துக்கும் சிறப்பான நன்றிகள். உங்கள் அனைவருக்கும் சிறப்பு. அடுத்து பீடங்களை அலங்கரித்து சிறப்பு செய்த சின்னராணி இல்ல அருள் கண்ணீர் அனைவருக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உணவு ஏற்பாடு செய்த அருள் தந்தை ஆல்பர்ட் சேவியர் மற்றும் குழுவினர் அனைவருக்கும், பந்தலமைப்பு அமைத்த தாஸ் அனைவருக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அழைப்பினை ஏற்று வடுகர்பேட்டை, தென்னூர், வரதராஜன்பேட்டை, பாடலூர், திருவாளந்துறை, திருப்பந்துருத்தி, அன்னமங்கலம், தொட்டியம் பங்குகளிலிருந்து அதிக பேர் வந்திருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி.
என்னுடைய பயணத்தை தொடங்கியவர்கள் நீங்கள் தான், பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தான். உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஆசிரியர் பெருமக்கள், நான் இருந்த பங்குகளெல்லாம் பயணித்த ஆசிரியர் பெருமக்கள், அருள் சகோதரிகள் எல்லோருக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடல்கள் பாடிய ராஜேஷ் குழுவினருக்கு முன்னேற்பாடாக செய்து கலந்து ஆலோசித்து பழைய பாடல்களை பாடுங்கள் என்று சொல்லி மிக சிறப்பான விதத்திலே பாடல்களை பாடி சிறப்பித்திருக்கிறார்கள். பாடல்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக பூண்டி பேராலய அதிபர் தந்தை அவர்கள், அருள் தந்தையர்கள், நான் சொன்ன பொழுது நாங்கள் இருக்கிறோம், நீ தைரியமாக ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி இன்றைய நாள் வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் பயணித்து கொண்டிருக்கின்ற பேராலய அதிபர் தந்தை சாம்சன் அவர்களுக்கும், உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும், ஆன்மீக தந்தையர்களுக்கும், பணியாட்கள் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஒளி புகைப்படங்கள் எடுத்த நண்பர்களுக்கும், மறை மாவட்டத்திலே என்னோடு பயணித்தவர்கள் வேதியர்கள், 25 ஆண்டுகள். நான் இந்த மறைக்கல்வி நன்னீரில் பணிக்குழுவில் என்னுடைய வளர்ச்சிக்கு என்னன்னாக்க எங்கள் அப்பா அம்மா தான் காரணம். ஆகையாலே இன்றும் அதில் வந்து பயணித்து கொண்டு இருக்கிறேன். அவர் என்னோடு இருப்பவர்கள். அதனால் மறை மாவட்ட மறைப்பெண் நிலைய இயக்குநர் தந்தை, தற்போது இருக்கின்ற தந்தை ராஜமாணிக்கம் அவர்களுக்கும் வேதியர் அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக என் குடும்பத்தார் அனைவருக்கும், எனது உறவுகள் ஊரக்கரை, ஈரோடு, திண்டுக்கல், பஞ்சம்பட்டி, என்னுடைய பங்கு தந்தை பேரல் தந்தை பெர்னாட்ஸ் அவர்களுக்கும், ஊர் பெரியவர்களுக்கும், தலைவர்களுக்கும், நாட்டாம் எம்எல்ஏ அவர்களுக்கும், இறை மக்களுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பலி முடிந்தவுடனே நீங்கள் அங்கே இல்லத்திற்கு வந்து அந்த சின்ன ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி முடித்துவிட்டு நீங்கள் செல்லலாம். அருள் தந்தையர்கள், அருள் சொல்லி அனைவருமே இருந்து உணவறிந்து விட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக பேராலய வேதியர் தேவதாஸ் உபதேசியார் அவர்களுக்கும், உதவி தந்தையர்கள் என்னோடு பயணித்து இருக்கிறார்கள் அவர்களுக்கும் என் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக என் அழைப்பை ஏற்று வந்த எல்லாருக்கும் நன்றிகள். எல்லாத்தையும் ஏற்கனவே கவர் பண்ணிட்டேன். இருந்தபோல் நன்றி மன்றாட்டுக்கு பிறகு, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு பிறகு, ஆயருடைய ஆசீர்வாதம் முடிந்த பிறகு நீ செல்லலாம். முடிந்த உடனே நிழல் பண்ண ஒன்று எடுத்துவிட்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக என் மறை மாவட்ட பேரல் தந்தை முதன்மை குரு அவர்களுக்கும், பொருளாளர் தந்தை அவர்களுக்கும், மறைவட்ட அதிபர்கள் எல்லாருக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருள் தந்தை இஎஸ் அடிகளார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வெள்ளி விழா வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். குறிப்பாக நம்முடைய மேனாள் ஆயர் பேரறிஞர் மேதகு பீட்டர் ரெமிஜியஸ் ஆண்டகை அவர்கள் 60வது ஆண்டு குருத்து விழாவை கொண்டாடுகின்ற பாக்கியத்தை இந்த பூண்டி மாதா பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் திருத்தலத்தில் அவருக்கு வழங்கியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் நன்றி திருப்பலி செலுத்தினார்கள். அவரை வாழ்த்தி இந்த பொன்னாடையை போற்றி மகிழ்கின்றேன். நன்றி. இறுதியாக தொட்டிய பங்கு மக்கள், ஆசிரியர் பெருமக்கள், பேருந்து ஓட்டுநர்கள், அனைத்து கிளை கிராம மக்கள், தலைமலைப்பட்டி, தோலூர்பட்டி, அரசலூர், கொளக்குடி, காட்டுப்புத்தூர் பங்கிலிருந்து வந்திருக்கின்ற கிளை பங்கில் வந்திருக்கிற எல்லாருக்கும் சிறப்பான நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இப்போது இப்பலியில் பங்கேற்று நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய பாசமிகு 3 ஆயர்களும் நம்முடைய வெள்ளி விழா நாயகர் அருள்பணி யுஎஸ் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். இந்த வேளையிலே நம்முடைய ஆயர் அவர்கள் பொன்விழா நாயகர் அருள்பணி பாக்கியசாமி அடிகளார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். இறுதியாக தஞ்சை ஆயர் ஒரு திருப்பலியிலே கலந்து கொண்டு சிறப்பிருக்கிறதுனால நான் வருவதற்கு முன்ன பின்ன ஆயிரம் அவர் தான் மறையுரைக்கு சொல்லியிருந்தேன், மீண்டும் வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினார்கள். எனது பேராசிரியர் சேலம் ஆயர் அவர்கள்
இடையூறுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, தயவுசெய்து மன்னிக்கவும் என்று சொல்லிவிட்டார்கள். திண்டுக்கல் மதுரை பேராயர் மேனாள் பேராயர் அவர்களும் இருவருமே தற்செயலாக நிகழ்வு சரியில்லை, அதனால் நான் வரல, வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியோடு மண்டாரவுமாக. அன்புமிக்க ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக என் அருள் பணி திருநிலை பாட்டு 25ஆம் ஆண்டு விழாவில் நம்பிக்கையின் மறைவுகளை கொண்டாடியுள்ளேன். அதனால் நான் கொண்டாடியதை உண்மையாகவே வாழ்ந்து காட்ட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை எங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஆயர் பெருமக்கள் ஆசி வழங்குவார்கள். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உங்களோடு இருந்து என்றும் உங்களை வழி நடத்துவாராக. சென்று வாழுவோம், வாழ்வின் பலி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. Dimmi tak dinna tak dimmi tak dinna dimmi dimmi tak dinna tak 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 dimmi tak dinna tak 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 dimmi tak dinna tak 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 dinna di tak 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 dinna tak 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 dinna da di tak tak ding dinna ta ding dinna ta tak உன் பதம் பணிந்து
கவி பாடும் உன்னையே நிதம் எண்ணியே மனம் ஆனந்த ராகத்தில் கவி பாடும் உள்ள மகிழ நெஞ்சம் நிறைய உந்தன் அன்பு என்னில் வளர உள்ள மகிழ நெஞ்சம் நிறைய உந்தன் அன்பு என்னில் வளர அனுதினம் அருள் மழை பொழிவாயே இசையே உன் பதம் பணிந்தே இசையே உன் பதம் பணிந்தே சுமைகள் நான் சுமந்து சோர்ந்திருந்தால் இளைப்பாற்றி தந்திடுவேன் என்றாயே சுமைகள் நான் சுமந்து சோர்ந்திருந்தால் இளைப்பாற்றி தந்திடுவேன் என்றாயே கொடியுடன் இணைந்து கிளைத்தானே என்னாலும் சுவை மிகுந்த கனிகள் தரும் கொடியுடன் இணைந்த கிளைத்தானே என்னாலும் சுவை மிகுந்த கனிகள் தரும் உன்னையே பிரிந்து வாழ்ந்திடும் கிளை தீயதில் விழுந்து தானழியும் உன்னையே பிரிந்து வாழ்ந்திடும் கிளை தீயதில் விழுந்து தானழியும் உள்ள மகிழ நெஞ்சம் நிறைய உந்தன் அன்பு என்னில் வளர உள்ள மகிழ நெஞ்சம் நிறைய உந்தன் அன்பு என்னில் வளர அனுதினம் அருள் மழை பொழிவாயே இசையே உன் பதம் பணிந்தே இசையே உன் பதம் பணிந்தேன் ஏழு ஸ்வரங்களுக்குள் வாழும் உந்தனுயிர் இயேசு என்னும் திருநாமமாகி நிற்கும் இசையே உன் பதம் பணிந்தேன் இசையே உன் பதம் பணிந்தேன் இசையே இசையே ஆண்டுகள் தன்னுடைய இறைப்பணியை சீரும் சிறப்புமாக செய்த எங்கள் அன்பு தோழர் அன்பு சகோதரர் யுஎஸ் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு அவருடைய வகுப்பு தோழர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் வெள்ளி விழா குருத்துவ வெள்ளி விழா நாயகர்கள் எங்கள் சார்பாகவும் என்னுடைய குடும்பம் அப்பா குருசாமி சமாதான சுந்தரி ஆசிரியை இவருடைய குடும்பத்தின் சார்பாகவும் மாலை அணிவித்து இடம் சூட்டி அவர்களை அன்போடு வாழ்த்தை வணங்கி போற்றி கருணையின் புகழிடமாய் தியாகத்தின் திருவுருவாய் மறை
நகைச்சுவையாய் எளிமையின் இலக்கணமாய் தவ வாழ்வு வாழும் இயேசுவின் அருட்பணியாளரே, வெள்ளி விழா நாயகரே, தாளாளரே, வாழ்ந்த பல்லாண்டு. திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் மஞ்சப்பட்டியை பூத்த மணிமலரே, திருமதி ஜோஸ்மி ஆசிரியர், திரு சுசேராஜ் ஆசிரியர், பூமிக்கு கொடுத்த எழுவரையே, ஈசனின் அருட்பணியே, என் முன்னோர்கள் வாழ்க்கையிடம் கும்பகோணம் மறை மாவட்டம். அதனால்தான் என்னவோ இறைவன் அழைத்திட்டார் இம்மாவட்டத்திற்கு. மகிழ்ச்சியோடு வாழ வேணும் புதுமை அன்னையே, நாங்க மகிழ்ச்சியோடு வாழ வேணும் புதுமை அன்னையே. பூண்டியில கோயில் கொண்ட தேவ அன்னையே, நாங்க வேண்டும் வரம் கொடுக்க வேணும் புதுமை அன்னையே, நாங்க வேண்டும் வரம் கொடுக்க வேணும் புதுமை அன்னையே.
times I'd rather go along my way. Help me take the right direction, take your road. Lead me, Lord, and never leave my side. All my days, all my life. You are my light, you're the lamp upon my feet. All the time, my Lord, I need you there. You are my life, I cannot live alone. Let me stay by your guiding love all through my life. You are my light, you're the lamp on my feet. All the time, my Lord, I need you there. You are my life, I cannot live alone. Let me stay by
சின்மோ